Hey, this is Aishu. வெல்கம் டு கர்த்தரே சீரீஸ். இன்றைக்கி நம்ம கர்த்தரே சீரீஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன டாபிக்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபீவர் இஸ் அ குட் சைன். ஏங்க ஃபீவர் இஸ் அ குட் சைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபீவர்ன்ட்டு நினச்சோன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும், லைக் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்னஸ் ஆகிடும். ஐயோ நமக்கு ஃபீவர் வந்துருச்சு, என்னவா இருக்கும், வைரல் ஃபீவராக இருக்கும்போது நம்ம கிட்ஸுக்கு வரும்போது இன்னும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் உண்மையாக சிம்பிளாக சொல்லணும்னா ஃபீவர் இஸ் ஒரு குட் சைன் தான். நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி நம்ம பாடிக்கு, நம்ம பாடியோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சைன். ஒரு விஷயம் நம்ம பாடிக்குள்ளே ஒரு வைரலோ ஒரு பாக்டீரியலோ நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகும். ஸோ அப்போ பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ இன்க்ரீஸ் ஆகச்சே தான் நம்மளால் ஜேர்ம்ஸால் நம்ம பாடிக்குள்ளே சர்வே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபீவர் அந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக ஒர்க் ஆகுது. அப்போ பாடி பெயின், இந்த ஃபீவர் வரும்போது என்ன ஆகும்னா பாடி பெயின், ஹெட்டேக்கு, நமக்கு ஒரு வீக்னஸ்ஸு, மைல்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷனு. ஃபேரன்ஹீட் 99லேருந்து 101 ஃபேரன்ஹீட் ரேஞ்சில் தான் மோஸ்ட்லி ஃபீவர் இருக்கும். அதை தாண்டி ஒரு 103 ஃபேரன்ஹீட் அதிகமாச்சுன்னா நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு மெடிக்கேஷன்ஸுமே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுக்காதீங்க. அப்புறம் ஃபீவர் வந்தால் என்ன பண்ணணும்னா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கொடுத்து டைஜஷனுக்கு நம்மளோட பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுத்துட்டே இருக்காமல் லைட் ஃபுட்டாக லிக்விட் ஃபுட்ஸாக இருந்தால் எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்லீப்பு, ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட்டு, வாட்டர் இன்டேக்கு எல்லாமே ஒரு பேலன்சிங்காகவே வச்சுக்கோங்க. இந்த ஃபீவர்ன்ற விஷயம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு டிகிரி தாண்டச்சே நீங்கள் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சின்ன வயசு பசங்க, எல்டர் ஏஜ் பசங்களுக்கெலாம் இதில் கொஞ்சம் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். என்னடா திடீர்னு சடனாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு பயப்பட வேணாம். ஆக்சுவலி இட்ஸ் சிக்னல். இது ஒரு எமர்ஜென்சி அலர்ட் கிடையாது. லைக் நீங்கள் உங்கள் பாடியில் ஃபைட் நடக்குது, ஜேம்ஸோட ஒரு விஷயம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலர்ட் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பயப்படாமல் ஒரு நாலேஜ் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த அவேர்னஸை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ பயப்படாமல் இருந்தாவே பயம் குறைஞ்சிரும். டேக் கேர். ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கோங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட செல்ஃப் கேருமே நீங்கள் தான் பார்த்தாகணும். உங்கள் கையில் தான் உங்கள் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் உங்களோட செல்ஃப் கேர் இருக்குது. உங்களோட ஹெல்த் மேலே உங்களுக்கு கேர் இருந்தால் தான் எல்லாத்துக்குமே செல்ஃப் மோட்டிவ் அண்ட் செல்ஃப் கேரிங்காக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா. திஸ் இஸ் ஐஷு அண்ட் யோகா பைட்ஸ்.